ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபினா ஆலு பராத்தா தாங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுலுங்க 2 கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிங்க, நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க மாவை. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துருக்கேங்க. மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் சேர்த்து வேக வச்சு எடுத்துருக்கேன். இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, 3 பல் பூண்டு எடுத்துருக்கேங்க. இதை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாயிலங்க 1 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் காஞ்சோடனே சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. சோம்பு கொஞ்சோடனே இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கலாங்க. பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். நல்லா வதக்கணுன்னே வெங்காயத்தை சேர்த்துடலாங்க. வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கினா போதுங்க. இப்போ உருளைக்கிழங்க சேர்த்துடலாங்க. நான் காரத்துக்காக 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு காரமாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு ஃப்ளேவருக்காக கரம் மசாலா தூள் கொஞ்சமாக சேர்த்துருக்கேங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. மசாலாலாம் நல்லா வேகணும். இப்போ அரிஞ்சு வச்சுருக்க கொத்தமல்லியை சேர்த்துக்கோங்க. 2 நிமிஷம் சிம்மிலே வச்சுருங்க. மசாலா ரெடி ஆகிடும். பாருங்க, மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரவுண்டாக சப்பாத்தி மாவு எடுத்துங்க. இந்த மாதிரி மசாலா வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த மசாலா வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மசாலா வெளியே வராத அளவுக்கு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கணுங்க. இப்போ நல்லா ரவுண்டாக்கியாச்சு. இப்போ கொஞ்சமாக மாவு போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. மசாலா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா தேய்ச்சி எடுக்கணுங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ தோசைக்கல்லில் போட்டு எடுத்துடலாங்க. நான் இதில் எண்ணெய் தாங்க இப்போ யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பட்டர் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஆலு பராத்தா ரெடி ஆயிடுச்சுங்க. ஆலு பராத்தா ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. அதே போல் எல்லா இடமும் மசாலா ஸ்ப்ரெட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டை கொடுங்க. அதே போல் பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.